உலகத்துல வாழ்றதுக்கு ஞானம் வேண்டும். சொல்லுங்க, உலகத்தின் அனுபவத்தை காட்டிலும் தேவனுடைய அபிஷேகம் பெருசு. உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்ல ஐயா, அனுபவங்களை காட்டிலும் அபிஷேகம் பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, அனுபவத்தை காட்டிலும் அபிஷேகம் பெரிய. சவுல் அனுபவம் உள்ளவன், ஆனால் தாவீது அபிஷேகம் பெற்றவன். சவுலுக்கு எல்லா அனுபவமும் இருந்தது. யுத்தம் பண்ற அனுபவம் இருந்தது, கேடயத்தை பிடிக்கிற அனுபவம் இருந்தது, குதிரையில உட்கார்ற அனுபவம் இருந்தது, அந்த சத்துருக்களை வெற்றுகிறதுக்கு எல்லாமே இருந்தது. ஆனா தாவீது கையில அனுபவம் அல்ல, அபிஷேகம் மட்டும் இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைய கூட எடுத்து ஆண்டவர் உங்க கூட பேச வச்சுக்கிட்டு இருப்பார். ஏனென்றால் அது சின்ன பிள்ளை நினைக்காத, அவருக்குள்ள பேசுகிறவர் ஆவியானவர். சில நேரத்துல சில தடையை ஆண்டவர் கொடுக்கிறார்னா, ஆவியானவர் தடை பண்றாருனா உன் புள்ள மூலமாவே ஒரு தடை உண்டாகும். அந்த தடையை என்ன பண்ணிடாத, நீ என்ன பண்ணிடு, தள்ளி விட்டுட்டு உள்ள போயிடாத. சில நேரத்துல நான் சொல்லுவேன், பிரதர் அண்ட் சிஸ்டர், ஞானமாய் செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஞானம் இல்லாதபடி சிலர் செய்கிற காரியங்கள் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில சில போராட்டத்துல மாட்டிக்கொள்கிறத பாக்குறோம்.